அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நாம் பயில்களை தொடங்குகிறோம். இன்று ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ, அதை பற்றி சாவித்ரி பவனின் தாளராக ஒரு செயற்பாட்டாளராக இருந்த சத்தாவன் அம்மையார் எழுதிய நூலில் இருந்து சில பகுதிகள் படிக்கிறோம். அதற்கு முன் இப்ப காட்டப்பட்ட வரிகள் இன்வொகேஷன்ங்கிற புத்தகத்துல இருக்கு. அது அதுல பக்கம் எண் 67. நம்ம 1, 2 பார்த்து விட்டு 3வது ஒரு பகுதியை பார்த்திருக்கிறோம். அதில் விட்ட பகுதியை இப்பொழுது தொடர்கிறோம். இதோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். அதாவது 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு 7 வரைக்கும் பல வகையான அனுபவங்களை, அந்த அமைதியான அனுபவத்தை சொல்லும் போது இந்த தலைப்பு மட்டும் படித்து செல்கிறேன். முதலாவது, an entire silence of the thought and all ordinary movements of consciousness. அதை பற்றிய வரிகளை நாம் பார்த்தோம். இப்ப முழுமையான மௌனம், எண்ணங்களிலும் மற்ற இயக்கங்களிலிருந்தும் விலகி அந்த உணர்வு நிலை என்பது முழுமையான அமைதியில் இருக்கின்றது. இரண்டாவது, the perceptions and recognition of things around without any accompanying concept or other reaction. அமைதியாகிவிட்டது என்பதால் உணரும் நிலை அமைதியாகவில்லை. புலன்கள் மூலம் உணர்கிறோம், ஆனால் அதற்கு எதிர் விளைவுகள் ஆற்றாமல் நாம் புலன்களை உணர்கிறோம். புலன்களால் தரக்கூடிய விஷயங்களையும் உணர்கிறோம். இரண்டாவது the persistence of the action of பிரகிருதி. பிரகிருதி என்பது இயற்கை. அந்த இயற்கையின் செயல்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது, தொடர்ந்து செயல்படுகிறது. மூன்றாவது இப்ப நம்ம பார்த்து தி ஓவர்வெல்மிங் சென்ஸ் ஆஃப் அன்ரியாலிட்டி. மாய தோற்றம், அது இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வரும். அது இந்த வரிகள் எல்லாம் நம்ம படித்தோம். தி சீயிங் வாஸ் ஐடென்டிக்கல் வித் தி சீன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பார்த்ததும் பார்க்கப்படுவதும் ஒன்றாக இருந்தது எல்லாம் பார்த்து இது வரைக்கும் ரூஃப்ட் இன் த மைண்ட்ஸ் இல்யூஷன் ஆஃப் அ வேர்ல்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்த வரிகள், the men who walk beneath an unreal sky seemed mobile puppets out of cardboard cut and pushed by unseen hands across the soil, or moving pictures upon fancy film. There was no soul within, no power of life, the brain's vibrations that appear like thought, the nerve's brief answer to each contact's knock, the heart's quiverings felt as joy and grief and love, were twitchings of the body, their seeming self, that body forged from atoms and from gas, a manufactured lie of Maya's make, its life a dream seen by the sleeping void. The animals, lone or trooping through the glades, fled like a passing vision of beauty and grace, imagined by some all-creating eye. இந்த இடத்துல அந்த சாராம்சம் மேனுஃபேக்சர்ட் லை ஆஃப் மாயாஸ் மேக், அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு. இந்த கருத்தை தான் பல வரிகள், பல சொற்கள் சொல்கின்றன. மேனுஃபேக்சர்ட் லை, உருவாக்கப்பட்ட, ஆயத்தப்படுத்தப்பட்ட, அந்நியமாக்கப்பட்ட ஒரு பொய். அது மாயாஸ் மேக். மாயான மாயத்தோட்டத்தில் உருவாக்குங்கள், அதோடைய தயாரிப்பு சொன்னாங்க. The men who walk beneath an unreal sky. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வானம் என்று நினைப்பது வானம் அல்ல, அதுலயே பொய் அல்ல சொல்றாங்க. பொய்யான வானத்தின் கீழே மனிதர்கள் நடந்து who walk beneath an unreal sky seemed mobile puppets out of cardboard cut. அப்ப இதை எப்படி படிக்கணும்னா, அந்த who walk beneath an unreal sky விட்டுட்டு the men seemed mobile puppets out of cardboard cut. நம்ம கார்ட்போர்ட்லாம் தெரியும், ப்ரௌன் கலர்ல காருகேட்டட்னு சொல்லலாம், அதான் கார்ட்போர்ட்னு சொல்லலாம். அந்த கார்ட்போர்ட்ல இருந்து வெற்றி ஒரு பொம்மைகள் அல்லது பாவைகள் செய்து அது மூவ் பண்ணக்கூடியது, சிலதான் கை காலெல்லாம் ஆட்டுற மாதிரி எல்லாம் செஞ்சு. அப்ப இந்த மனிதர்களோட செயல் பார்த்தா சீன் மொபைல் பப்பட்ஸ் அவுட் ஆஃப் கார்ட்போர்ட் கட். நம்ம தமிழர்களுக்கு இன்னும் புரியுதுன்னு ஒரு பொம்மலாட்டம் போல மனிதர்களின் செயல்பாடுகள் எல்லாம் இருந்தன அப்படின்னு சொல்லலாம். The men who walked beneath an unreal sky seemed mobile puppets out of cardboard cut and pushed by unseen hands across the soil, or moving pictures
upon fancy's film. அப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு pushed by unseen hands, அந்த பொம்மைகளை ஏதோ கண்ணுக்கு தெரியாத கைகள் தள்ளி கொண்டிருக்கின்றன, இயங்க செய்கின்றனன்னு சொல்லலாம். அக்ராஸ் த சாயில், இந்த men who walk beneath the unclear sky, எங்க நடக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல தரையில் நடக்கிறார்கள். அந்த தரை என்பதை அக்ராஸ் த சாயில், அந்த உலகம் என்ற உருண்டையில் அதை நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். pushed unseen hands across the soil are moving pictures upon fancy's film. இப்ப அந்த சைடு பொம்மலாட்டம் சொன்னாரு. இப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம் எல்லாம் குறைந்து வழக்கொழிந்து கொண்டு வரீங்கன்னா ஒரு சில இடங்கள் என்னமோ இருக்கு. அந்த பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பொம்மையை வச்சு பாவை கூத்துன்னு இருக்கும், பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க. பொம்மலு அப்படின்னு சொன்னா தெலுங்கு வார்த்தை, ஆட்டம் என்ன டான்ஸ், அப்ப பொம்மலு கூட்டல் ஆட்டம் பொம்மலாட்டம் ஆயிருக்கும். தமிழ் அது பொம்மைக்கு வந்து தமிழ் சொல் பாவை. அதான் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கோவில்கள்ல தூண்ல வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு ஒரு பெண் பண்ணி இருப்பாங்க ஒவ்வொரு தூணுக்கும். அந்த அந்த விளக்கு அந்த பெண்ணையும் சேர்த்து பாவை விளக்கு தான் சொல்லுவாங்க. அந்த சிலையை வந்து அந்த இடத்துல பெண்ணை வந்து அழகா இருக்கும், பாவை விளக்குன்னு சொல்லுவோம். நம்ம வந்து பொம்மலாட்டம், பாவை கூத்து இதெல்லாம் சொல்லலாம். அது அல்லாம வெறும்னே திரைப்படமே சொல்லிட்டாரு. அது ஃபேன்சிஸ்னா ஒரு மாய தோற்றம் உள்ள ஒரு திரைப்படம், ஆர் மூவிங் பிக்சர்ஸ் அப்பான் ஃபேன்சிஸ் ஃபில்ம் அப்படின்னு. இந்த 4 வரிகள் இப்படி இருக்கு. இத வந்து நான் அப்புறம் வந்து இத தெளிவாக நம்ம ஒன்று ஒன்று 1A 1B பார்த்தோம். அப்புறம் 2 3 இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ்ல வந்து ஒரு ரவி ஆறுமுகம் அப்படிங்கிற ஐபிஎஸ் முடித்தவர், ரவி ஆறுமுகம் நர்மதா பதிப்பகத்துல போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த வரிகள், தமிழ் வரிகள், அவர் முழுமையாக சாவித்திரிய வந்து ஒரு புது கவிதை நடையில எழுதியிருக்காரு. அது சித்தர் இலக்கியத்துல ஈடுபாடு இருக்கனால சித்தர் சொற்களை எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்பாரு. அதுல இதிலிருந்து கொஞ்சம் விலகி போனாலும் அவர் பயன்படுத்திய வரிகளை நினைவு கூர்வதற்காக சொல்கிறேன். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல் கேன் பி டன், யாராவது அதை முடிக்கலாம் அந்த சொல்ல. ஆல் கேன் பி டன். ஓகே, அத வந்து அவர் எழுதும்போது எப்படின்னா, யாவுமே இங்கு மேவுமே எல்லாம் இங்கு கை கூடுமே அப்படிங்கிற ஒரு வரியை பயன்படுத்திப்பாரு. அந்த மேவுமே, அந்த யாவுமே இங்கு மேவுமேங்கிற வார்த்தை வந்து பாரதியார் பயன்படுத்திய வரிகள். அப்போ அந்த வரிகள் எல்லாம் வந்து இங்க பொருத்தி பாரதியார்ங்கிற வார்த்தையை கீழே போட்டிருக்காரு. அடிக்குறிப்புல பாரதியார் பாடல் வரிகள் அப்படின்னே போட்டிருக்காரு. அந்த மாதிரி பல ஒரு நீண்ட வாசிப்பு அவருக்கு இருந்ததுனால சில சொற்களை போட்டிருக்காங்க. கவிதை வந்து சில பேர் இப்ப வந்து அது விருத்தத்திலயோ வெண்பாலையோ அகவல்லையோ ஏதோ இல்லாம ஒரு புது கவிதை நடை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேர். ஆனா நம்ம வந்து நம்ம ஆங்கிலம் நன்றாக தெரியாதவர்கள், சாவித்திரி பொறுத்தல ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சாலும் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம பார்த்துதான் ஆகணும். தி இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரின்னு ஸ்ரத்தாவன் நம்ம போட்ட புத்தகம் தான் இப்ப நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய விளக்கங்கள் உள்ள புத்தகங்கள் எம்பி பண்டிட் ஐயா ரீடிங்ஸ் ஆன் சாவித்திரின்னு 10 வால்யூம் இருக்கு. இதுல என்னன்னா அந்த சொற்களின் ரொம்ப ஆழத்துல போய் ரொம்ப விளக்கமாக, இதுவே ஒரு சொல்ல போனா ஒரு 2 4 6 8 10 12 வால்யூம்ஸ் இருக்கு. சொல்ல வால்யூம் வந்து 12 வால்யூம்ஸ் இருக்கு. ஆனா என்ன அந்த இங்கிலீஷ் சாவித்திரினா கொஞ்சம் முன் பின்னா போட்டிருக்காங்க. அதே ஆர்டர்ல வால்யூம் வராம முன் பின்னா இருக்கு. இப்ப இதுவே இப்ப பாத்தீங்கன்னா பின்பக்கம் வரக்கூடியது வால்யூம் புக் 7 ஆஃப் த புக் ஆஃப் யோகா தான் இதுல இருக்கு. நிர்வாணாங்கிறது எல்லாமே இருக்கு. சம் புக் 4 5 6 வந்து இந்த 3rd வால்யூம்ல இருக்கு. அதனால அது முன் பின்னாதான் இருக்கு. அதுக்கே ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது எந்த வால்யூம்ல எந்த கேண்டோ இருக்கு, எந்த கேண்டோ எந்த வால்யூம் இருக்கு சொல்லி ஒரு தனியா ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து முதல்ல தி அடோரேஷன் ஆஃப் த மதர்லாம் சில பேர் விரும்பி படிப்பாங்கன்னு சொல்லி அதை வந்து 2nd வால்யூமா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து முடிஞ்சா அதை காட்டுறேன் உங்களுக்கு.
இதுல வந்து இப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த திரையில வரும் 435வது பக்கம். அவரை எழுதியிருக்க பாருங்க. 7ஆம் பனுவல் 6ஆம் காண்டம் நிர்வாணமும் அனைத்தையும் நிராகாரணம் செய்கின்ற பரிபூரணத்தை கண்டுபிடித்தலும். அந்த 7ஆம் பனுவல் தான் இந்த புக் 7ஆ இருக்கும். அப்புறம் 6ஆம் காண்டம் கேண்டோ 6. அதுல இங்க 3வது வரியில பாருங்க, நிஜமற்ற ஒரு வானத்தின் கீழே நடந்து சென்ற மனிதர்கள் அட்டையில் இருந்து வெட்டப்பட்டு அசைந்த பொம்மைகளாக காணப்பட்டனர். அவர்கள் பூமியினுடைய மண்ணின் குறுக்கே பார்க்கப்படாத கரங்களால் உந்தி தள்ளப்பட்டவர்களாக தெரிந்தனர். அல்லது ஏறுமாறான கற்பனையினுடைய திரைப்படத்தில், இந்த ஏறுமாறான கற்பனைங்கிறது வந்து ஃபேன்சிக்கு போட்ட வார்த்தை, திரைப்படத்தில் நகருகின்ற படங்களாக இருந்தனர். இதுக்கு அடுத்த வரை நான் படிச்ச பிறகு வரேன். இந்த இதுல வந்து இது வந்து ஒரு எபிகிராம் மாதிரி இருக்கு. There was no soul within, no power of life. அப்ப வந்து அது நேரடியா நம்ம பொருள் கொள்ளும்போது, இந்த பப்பட்ஸ் எல்லாம் வரும்போது அதற்குள் ஆன்மா இல்லை, ஒரு உயிரின் ஆற்றலும் இல்லை அப்படிங்கிற பொருள் அங்க வருது. இத வந்து இவரு சொல்லும்போது, அகத்தினுள் உள்ளார்ந்தவாறு ஆன்மா அங்கு இல்லை, உயிரினுடைய ஆற்றலும் அங்கு இருக்கவில்லை. இதுதான் அந்த 4 வரிகளோட வார்த்தைகள். சரிங்களா? இப்ப நான் வந்து திருப்பி அதே வரிகளை படிக்கிறேன். The men who walked beneath an unreal sky seemed mobile puppets out of cardboard, cut and pushed by unseen hands across the soil, or moving pictures upon fancy's film. There was no soul within, no power of life. இப்ப அடுத்த வரிகளை பார்ப்போம். அது 7 வரிகள் சேர்ந்த ஒரு சென்டென்ஸ். The brain's vibrations that appear like thought, the nerve's brief answer to each contact's knock, the heart's quiverings felt as joy and grief and love, were twitchings of the body, their seeming self, their body forged from atoms and from gas, a manufactured lie of Maya's make, its life a dream seen by the sleeping void. இப்ப இத வந்து தமிழ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அதோட என்னுடைய இது சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ் வரிகளையும் பார்ப்போம். The brain's vibrations that appear like thought. அப்ப அந்த மூளையின் இயக்கங்கள் பார்த்தா ஏதோ எண்ணங்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தன. The nerve's brief answer to each contact's knock. பிரெயின்ங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், மூளை. இந்த நரம்புகள் என்ன பண்ணும்னா, மூளை இங்க மட்டும்தான் இருக்கு, விரல் நுனி வரை, கால் விரல் நுனி வரைக்கும் அந்த நரம்புகள் செல்கின்றன. அப்ப ஒரு முள் குத்தினாலோ நம்ம வந்து வலிக்கிறது எடுக்கிறோம் இல்லையா, அப்ப நரம்புகள் தான் மூளைக்கும் பிற உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு வயர்கள் மாதிரி, கம்பிகள் மாதிரி. அப்ப the nerves brief answer to each contact's knock. ஈச் கான்டாக்ட்னா தொடர்பு, அது நாக்குன்னா அப்படி சுத்துற மாதிரி இருக்காது, பார்த்ததா இருக்கலாம், சுத்துவதுமா இருக்குமா. அதற்கு வந்து பிரீஃப் ஆன்சர் அப்படின்னு சொன்னா மிக குறுகிய பதில், எதிர் விளைவு சொல்லலாம், ரியாக்ஷன் சொல்லலாம். The nerves brief answer to each contact's knock. அப்ப அது வந்து மூளையை மட்டும் சொல்றாரு. அதுல இருக்கிற இயக்கங்களை பார்த்தா எண்ணங்கள் போல தோற்றமளிக்கின்றன. அப்புறம் ஒவ்வொரு தொடர்பின் தகுதிக்கேற்றார் போல ஒரு குறுகிய ஒரு எதிர் விளைவை நரம்புகள் செய்கின்றன. இது 2வது. 3வது, the heart's quiverings felt as joy and grief and love. அப்போ quiverings-னா இயக்கங்கள் தான். அதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிரெயின்ஸ் வைப்ரேஷன், பிரெயின்ல வந்து வேற மாதிரி வைப்ரேஷன்ஸா இருக்கு. இந்த இடத்துல ஹார்ட்ஸ் quiverings-னா துடிப்புகள்ங்கிற பொருள் வரும். அது வந்து
எப்படி அது உணரப்ப அங்க பாருங்க, அந்த வார்த்தைகள் பாருங்க, அப்பியர் லைக் தாட்ஸ்ங்கிறாரு அந்த இடத்துல. பிரெயின் சிம் வைப்ரேஷன்ஸ் அப்பியர் லைக் தாட்ஸ். இங்க ஹார்ட் ஸ்பிவரிங் ஃபெல்ட் அஸ். அப்ப எதுவுமே உண்மை இல்லைங்கிறதுக்காக அந்த அப்பியர் ஃபெல்ட் அஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க முதல்ல பப்பட் பொம்மைன்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாமே இந்த மாயத்துக்குரிய சொற்களாகவே பயன்படுத்தி வர்றாரு. ஸோ த ஹார்ட் ஸ்பிவரிங் ஃபெல்ட் அஸ். அப்போ இதய துடிப்புகள் எப்படி உணரப்படுகின்றன என்றால், ஜாய் மகிழ்ச்சியாக, கிரீஃப் துக்கமாக, லவ் அன்பாக உணரப்படுகின்றன. இந்த அந்த துடிப்புகள் அப்படி உணரப்படுகின்றன. வேர் ட்விச்சிங்ஸ் ஆஃப் த பாடி, வேர் ட்விச்சிங்ஸ் ஆஃப் த பாடி. ட்விச்சிங்ஸ்னாலும் அந்த குவிவரிங்ஸ் வைப்ரேஷன்ஸ் மாதிரி உடலுக்கு வரும்போது ட்விச்சிங்ஸ் நிறுத்திடுறாரு. இப்ப பிரெயின்கும் போது மைண்ட் வந்துருது, ஹார்ட்டுக்கு இந்த பிரெயின் அண்ட் வந்து இந்த நர்வ் அண்ட் ஹார்ட் வந்து வைட்டல் பிரெயின், அது என்ன சொல்லுவாங்க, பிசியோ வைட்டல், வைட்டல் பிசிக்கல், அப்புறம் மென்டல் வைட்டல், இப்படி பல காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்போ பிரெயின் வந்து 100% மைண்ட் ஆயிடும். நர்வ் வந்து வைட்டலுக்கும் பிரெயினுக்கும் உண்டானதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஹார்ட் வந்து 100% வைட்டல் சொல்லலாம். அப்புறம் பாடி வந்து பிசிக்கல். இப்ப அந்த மூணையுமே வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுது. Where twitchings, the heart quivering, felt as joy, grief and love, were twitchings of the body. அப்ப அந்த உடம்புல சில அசைவுகள்னு வச்சுக்கலாம். அது இந்த காலத்துல ரொம்ப ஹை லெவலா பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரௌனிங் எல்லாம் பார்த்தா கோபமா பார்க்கலாம், அப்படி அப்படி கண்கள் முகம் எல்லாம் வச்சு பயம், இந்த நவரசம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணலாம். ட்விச்சிங்ஸ் ஆஃப் த பாடி, தேர் சீமிங் செல்ஃப். இங்கேயும் சீமிங்கிற வார்த்தையை போடுறாரு. அப்போ வந்து பார்த்தா அது ஏதோ ஆன்மா போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. தேர் சீமிங் செல்ஃப். இது எல்லாமே பாடி ஆனாலும், ஹார்ட் ஆனாலும், நர்வ் ஆனாலும், பிரெயின் ஆனாலும், அதனுடைய இயக்கங்கள் எல்லாம் பார்த்தா எதுவும் அதுதான் ஆன்மா என்ற போல ஒரு தோற்றத்தை கிடைக்கிறது. திருப்பி பாடிக்கு வர்றார். தட் பாடி forged from atoms and from gas. அப்ப இந்த உடல் எதனால் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அணுக்களால் வார்த்தெடுக்கப்பட்ட இந்த உடல், அந்த காற்றால் உருவாக்கப்பட்ட இந்த உடல். அப்ப அது எது, இதெல்லாம் அந்த தட் பாடி இதை அங்க ஈஸ்னு போல மேனுஃபேக்சர்ட் லை ஆஃப் மாயாஸ் மேக். அப்ப அந்த மேல பார்த்த பிரெயின், நர்வ், ஹார்ட், பாடி எல்லாமே மேனுஃபேக்சர். அப்ப இது எல்லாமே உடலுக்குள்ள இருக்குன்னு சொல்லி the body is a manufactured lie of Maya's make. அப்போ அந்த மாயா என்ற தாய், அந்த மாய தோற்றத்தை தருவதனுடைய ஒரு உருவாக்கம், இது படைப்பு உருவாக்கம் என்று சொல்லலாம். இட்ஸ் லைஃப். அப்ப அந்த பாடியோட லைஃப், இட்ஸ் லைஃப் வாழ்க்கைன்னு சொல்லலாம். A dream seen by the sleeping void. வாய்டுனா ஒன்றுமற்ற நிலை. அந்த ஒன்றுமற்ற நிலை உறங்கிக் கொண்டு, ஏதாவது கண்ணு உடம்பு இல்லை, கண்ணு மூடி தூங்குது. ஒன்றுமற்ற நிலையின் உறக்கத்தில் தோன்றும் கனவு தான் வாழ்க்கை. கனவு காணும் வாழ்க்கைங்கிற வரிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காயமே இது பையடா, காற்றடைத்த பையடாங்கிறதும் இந்த கேஸ்ங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாடி இஸ் பாடி forged from atoms and from gas. இது சித்தர்வாதிகள் மாதிரியே இட்ஸ் லைஃப் அ ட்ரீம் சீன் பை த ஸ்லீப்பிங் வாய்ட். அப்போ ஒரு நேரம் போல் மறுநேரம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சித்தர் வரிகளாவே இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதோட தமிழ் வரிகள் பார்ப்போம். இப்ப மூளையினுடைய அதிர்வுகள் அங்கு எண்ணம் போல் எண்ணம் என தோற்றமளித்தன. நான் என்னுடைய புத்தகத்தில் படிக்கிறேன். ஒவ்வொரு தொடர்பினுடைய பாதிப்புக்கும் நரம்பானது சுருக்கமான விடையை இருத்தது. இதயத்தினுடைய துடிப்புகளும் அசைவு நடுக்கங்களும் வகையாகவும் துன்பமாகவும் அன்பாகவும் உணரப்பட்டன. எல்லாமே மூளையின், நரம்பின், இதயத்தின் இயல்பை கொண்ட உடலினுடைய இயக்க இழுப்புகளாக இருந்தன. இந்த உடலானது அணுக்களில் இருந்தும் வாயுவில் இருந்தும் வடித்து வார்க்கப்படுவதாக தோற்றம் கொண்ட ஓர் அமைப்பு மட்டுமே. இது மாயத்தினுடைய பொய்மையான ஒரு போலி உற்பத்தி பொருளே. இந்த உடலில் உறைகின்ற உயிரானது உறங்குகின்ற சூரியத்தால் காணப்படுகின்ற ஒரு கனவே. வாய்ன ஒன்றுமற்றதுன்னு சொன்னா ஒரு அழகா சூன்யங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. பாழ்ங்கிற சொல்லு நம்ம பயன்படுத்துறது வந்து சிதம்பரம்ங்கிறது அந்த சூன்யத்தை சொல்ல வெளியே குறிக்கிற மாதிரி சித்தம்பரம். இப்ப அந்த மூன்றாவதுல கடைசி 3 வரிகளை படிக்கிறோம்.
The animals, the animals, the animals lone are trooping through the glades, fled like a passing vision of beauty and grace, imagined by some all-creating eye. இதுக்கு நான் வந்து சதாவனம்மா எழுதின வரிகளை படிக்கிறேன். She sees இதெல்லாம் சாவித்திரி பார்த்துட்டு வராங்களாம். She sees the animals in the forest. Some animals are alone. Squirrels or tigers maybe. இவங்கெல்லாம் தனியா வாழக்கூடிய மலை அணில். இப்ப இங்க இருக்கிற அணில்கள்லாம் தோட்டத்துல இருக்கு 4-5 சேர்ந்து கூட சுத்தலாம். மலை அணில்ங்கிறது தனியா இப்ப பார்த்துருப்பீங்க, பெருசா இருக்கும், மஞ்சளா கொஞ்சம் மஞ்சள் ப்ரௌன் எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதனால ஸ்குவிரல்ஸ் ஆர் டைகர்ஸ் மேபி. While others, the animals alone are trooping through the glades. While others such as deer, monkeys or elephants move together in groups. Through the glades. Glades, openings between the tall trees. பெரிய பெரிய மரங்களுக்கு இடையில இருக்கிற சில வெளிகள், வெட்டார வெளிகள் சொல்லலாம். அதான் glades சொல்லுவோம். Openings between the tall trees where grass and flowers can grow because sunlight reaches the forest floor. அப்ப அந்த இடையில அந்த ட்வைலைட் ஜோன் எல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மரங்களுக்கு இடையில அந்த வெளிச்சம் விழுந்து அதுலயும் புல்லு பொழைச்சு பூ பூத்திருக்கும். அது அழகா சொல்றாங்க. To Savitri in her present state, these animals look like a passing vision of beauty and grace. Fled like a passing vision of beauty and grace. அப்ப இந்த அணில்கள், புலிகள், அந்த வார்த்தைகள் அங்க என்ன அனிமல்ஸ் போனாட்டாலும் மான்கள், குரங்குகள், யானைகள், அது போன்றவை எல்லாம் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப அழகா அப்படி போய்கொண்டிருப்பது அழகான ஒரு நாடகம் மாதிரி இருப்பது. Which has come into existence because it has been imagined by some all-creating eye. அப்போ எல்லாம் உருவாக்கக்கூடிய, எல்லாம் படைக்கக்கூடிய இந்த கண் என்பதால் படைக்கப்பட்ட, அது கற்பனை செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. Imagined by some all-create, ஏதோ ஒரு படைக்கும் அந்த கண்ணின் உருவாக்கங்களாக கற்பனை பொருட்களாக இருந்தன. Everything that she seems to be unreal and unsubstantial. And yet Sri Aurobindo is going to tell us now that there is something mysterious behind all these unsubstantial appearances. இந்த நாள்ல வந்து மாயத்தோற்றம், அது அந்த கருத்தையே மாற்றக்கூடிய தன்மை, omnipresent unknowable reality. அடுத்ததுல அது மாயம் அல்ல, அறியா ஒன்னா மெய்மை, அது வந்து omnipresent, எங்கும். தமிழ்ல அழகான சொல், பலமுறை சொன்ன சொல் இறைவன், எங்கும் இறைந்து கிடப்பவன். omnipresentக்கு தமிழ்ல ஒரே சொல் இறைவன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப omnipresent unknowable reality, எங்கும் நீக்கமர அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பராபரமேன்னு சொல்லுவாங்க. அந்த பரம்பொருள் வந்து அறிய ஒண்ணா ஒரு மெய்ப்பொருளாக இருக்கிறதுங்கிறது இந்த 4வதுல நம்ம பார்க்க போறோம். அதையும் நான் அடுத்த இதுல பார்க்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த அனிமல்ஸ் வரிகளை தமிழ்ல படிக்கிறேன். இதுல வந்து தனியாகவும் அல்லது மந்தை கூட்டங்களாகவும் காட்டினுடைய திறந்த வெளியினுடைய ஓடி திறந்த மிருகங்கள் அனைத்தையும் படைக்கின்ற விழி ஒன்றால் கற்பனை செய்யப்பட்ட அழகின் அருளின் கடந்து செல்கின்ற கனவு காட்சியாக பறந்து ஏகின. இத வந்து நம்ம தனியா ஒரு கூட படிச்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். இவர் வந்து அழகின் அருளின் கடந்து செல்கின்ற கனவு காட்சியாக பறந்து ஏகின அப்படின்னு, ஃபிளட்டுங்கிறதுக்கு பறந்து ஏகினங்கிற வார்த்தையை பண்ணுவோம். அப்போ அதுல நான் என்ன சொன்னா, இந்த இடத்துல பொதுவா வந்து நம்ம அந்த கிரேஸ்ங்கிற வார்த்தை வந்து அருள்ங்கிற பொருளும் இருக்கு. மதர் கிரேஸ், மதர் கிரேஸ். இங்க கூட ஒருத்தர் ஐடென்டிட்டியில மதர்ஸ் கிரேஸ் தான் தலைப்பிலே இருக்கு. டென்டல் கிளினிக்கோட பேரு நம்ம டாக்டர் சண்முக அம்மா வச்சிருக்கிறதும் அது அன்னை அருள் அப்படிங்கிற பொருள்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுக்கே ஒரு புது பொருள் அங்க கிடைக்கும். ஏன்னா நான் எதிர்பார்க்குறது அழகும் நளினமும். நளினம் அப்படின்னு சொல்லும் போது கிரேஸ்ஃபுல் வாக் அப்படின்னு சொன்னா அருள் கொண்ட நடை என்று சொல்ல வாய்ப்பில்லை.
அந்த இடத்துல பொருள் வந்து ஒரு நளினமான அப்படின்னு சொல்லப்படலாம் பார்க்கலாம். நான் ஒரு எதுவும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பொருளும் இருக்கு. அதனால நீங்க பல்லை சீராக்கி முகப்பொலிவை, ஒரு அழகை, ஒரு நளினத்தை சிரிப்பில் கொடுக்கிறீர்கள் சொல்லலாம். சண்முகப்பிரியம்மா ஓகேவா? கேட்க நல்லா இருக்கா? சார் அந்த டான்ஸ் எல்லாம் கூட ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருந்தது மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், ரொம்ப கிரேஸ்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ். ஆமா, இப்ப அது பாருங்க, கிரேஸ்னா சீமிங்லி எஃபர்ட்லெஸ் பியூட்டி ஆர் சார்ம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃபார்ம் ஆர் ப்ரொபோர்ஷன். அப்ப அந்த உருவத்தில் சரியா இருந்தாலும் சரி, இயக்கங்களில் ஒரு அழகு, கவர்ச்சி, கவரக்கூடிய தன்மை, அதாவது நெகட்டிவான கவர்ச்சி அல்ல, அது ஈர்க்கும் தன்மைன்னு சொல்லலாம். அந்த சார்ம், அதுல a characteristic of quality pleasing for its charm and refinement. எடுத்த உடனே அதுதான் வருது, a sense of fitness or propriety. அப்படின்னா அந்த கிரேஸ்னா அது ப்ரொப்ரைட்டினா தான் ஒரு உரிமையாளர்கள் ஒரு மாதிரி ஒரு சரியா இருக்கக்கூடியது. அடுத்தது டிஸ்பொசிஷன் ஆஃப் ஜெனரஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல், குட்வில், மெர்சி, கிளெமென்சி. இந்த 4AB தான் வந்துட்டு பொதுவா அருளுக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதனால இதுக்கு வந்து சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ப்ரேயர் ஆஃப் பிளெஸிங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மீல், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணதோட கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு என்னமோ அந்த அருள் என்பதை விட அழகு என்பது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா இது என்னுடைய தனி கருத்தை. சொல்லுங்க சொல்லுங்க புவனேஸ்வரமா. சார், பிரார்த்தனால அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கிறதுல நீங்க சொல்றதுதான் சார் இருக்கு, அழகும் நளினமும் கொண்ட காட்சியாக அப்படின்னு பிரார்த்தனால இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிரார்த்தனை எத்தனாவது பக்கம், அந்த இது எந்த எண் யாரா சொல்றீங்களா? 51வது பக்கம் சார். பிரார்த்தனா நம்பர் வந்து 12. நம்பர் வந்து 12. ஓகே, ஒரு 51 பேஜ் நம்பர். அதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா இது வந்து முழுமையா அவங்க வந்து அந்த சில வரிகளை மட்டும் செஞ்சிருப்பாங்க. எத்தனாவது நம்பர் சொன்னீங்க? 12. ஆமாங்க, ஆமா. ஓகே, ஆகஸ்ட் 2009. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு முயற்சியை சொல்லிடுறேன். அதாவது நான் இந்த முடிஞ்ச அந்த இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரியை வந்து டிஜிட்டலா வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ண, அது என்னமோ டாலர்ல கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு அது இன்னும் தனலட்சுமி அம்மாட்ட கேட்டிருக்கேன், அதை எப்படி மாத்தலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. அது வந்து ஒண்ணு அம்மா புவனேஸ்வரிமா பக்கம் சொல்லுங்க. 51 51 51. அந்த இதுல எழுதி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். மாய விண்ணின் நடக்கும். யாராவது ஏதோ பேச வந்தீங்களா? ஏதோ கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பாக்கியலட்சுமா நோக்கி போயிருக்காங்க. மாய விண்ணின் கீழ் நடக்கும் மனிதர்களோ அட்டையில் செய்யப்பட்ட நகரும் பொம்மைகள் போல் இருந்தனர். கண்ணுக்கு தெரியாத கைகளால் அவர்கள் மண்ணினை கடந்து செல்ல தள்ளப்பட்டனர். வினோதமான திரைப்படத்தில் நகரும் சித்திரங்களாக இருந்தனர். அங்கு உள்ளே ஆன்மாவும் இல்லை, வாழ்வின் ஆற்றலும் இல்லை. மூளையின் அதிர்வுகள் எண்ணங்கள் போல் தொடர்பின்றி தோற்றமளித்தன. ஒவ்வொரு தீண்டுதலுக்கும் நரம்புகளின் சிறு பதில்கள். இதயத்தின் நடுக்கம் ஆனந்தமாக, துக்கமாக, அன்பாக உணரப்பட்டது. உடலின் உதறலானது அவர்களுடைய உள்ளுரை ஆனது. அவ்வுடல் அணுக்களின் நின்றும் வாயுக்களில் நின்றும் உருவாக்கப்பட்டது. மாயினால் உருவாக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொய்யே. துயிலும் அகண்ட வெளியினால் காணப்பட்ட கனவே அதன் வாழ்வு. தனித்திருக்கும் மிருகங்களோ அந்தி காட்டு வழி செல்லும் கூட்டங்களோ அழகும் நளினமும் கொண்ட காட்சியாக வெள்ளமாக கடந்து செல்வதெல்லாம் என்பதெல்லாம்
அனைத்தையும் உருவாக்கும் அந்த தெய்வீக பார்வையால் கற்பனை செய்யப்பட்டது. இந்த இடத்துல கிளேடுங்கிறதுக்கு ஒருவேளை இவங்க வந்து வெள்ளம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? கிளேடுக்கு வந்து அந்த ஓடைங்கிற பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இல்ல, ஏன்னா ஓப்பன் பிளேஸ் தான். சில நேரம் இந்த கிளேடும் வந்து கிளேஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? GLAZE ஒன்று இருக்கும். பாருங்க, glade originally referred to a part of water not frozen but surrounded by ice, drawing an analogy to the same word for an opening in the roots. அப்ப அந்த வெள்ளம்ங்கிற பொருளையும் இவங்க கையாண்டிருக்காங்க. ஆனா அதுக்கு சரியானது வந்து அந்த வெளிங்கிறது தான் சரியா, ஏன்னா அதான் முதல் பொருள் பாருங்க, an open place in the forest. இது வந்து ஸ்ரத்தாவான் அம்மாவும் அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த அளவுல வந்து இப்ப 3வதை மட்டும் நிறைவு செய்கிறோம். ஒரே ஒரு இது, அடுத்த வாரம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த 1A 1B உண்டான தமிழ் வரிகள் ரவி ஆறுமுகம் 2வது, அதனால அதையும் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. அப்புறம் 4வதுக்கு போய் எல்லாமே அந்த கொண்டு வந்து நல்லா சிறப்பு செய்வோம். அப்ப இன்னும் இது வந்து முழுமையாக இருக்கும். இப்போதைக்கு நான் ரெக்கார்டிங் நிறுத்துறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.